கடகராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். சந்திரன் அப்படின்னோடனே நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு மனதில் ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது யாருன்னா அம்மா தான். ஒரு அம்மா ஒரு 3 குழந்தைகள் பெற்றெடுத்தாலும் சரி, 5 குழந்தைகள் பெற்றெடுத்தாலும் சரி, 2 குழந்தைகள் பெற்றெடுத்தாலும் தன் குழந்தைகளை ஒன்று போல தான் பார்ப்பாங்க. மூத்த குழந்தை இப்படி, இளைய குழந்தை அப்படிலாம் பார்க்கவே மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் கடகராசிக்காரங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் உங்கள் கூட பழகுற ஒரு நண்பராக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஒரு ஒரு ஒருமனதோடு அவங்க மேலே அன்பு காட்டுவீங்க. ஸோ இயற்கையாகவே ஒரு தாய் குழந்தைங்க மேலே பாசம் வைக்கிறதுக்கும், கடகராசிக்காரங்க தான் கூட இருக்கவங்க மேலே பாசம் வைக்கிறதுக்கும் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அப்படியே ஒரு எடைக்கு எடை வச்சோம்னா, ஒரு அம்மாவை உட்கார வச்சு கடகராசிக்காரங்களை உட்கார வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக சேம் அப்படிங்கிற மாதிரி இறைவனே அந்த அருளை கொடுப்பான் அப்படிங்கிறது தான் உங்களுடைய இயல்பான தன்மை. ஸோ இப்படிப்பட்ட இயல்பான தன்மையெல்லாம் இருக்கட்டுங்க. எல்லா இடத்துலையும் நாங்கள் தானே ஏமாறுறோம், எல்லாரும் எங்களை மட்டும் தானே ஏமாத்துறாங்க, ஏங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே சந்திரன் அப்படிங்கிறது ஒரு நிலையான தன்மையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இயல்பு. அப்போ உங்கள் மனசு ஒருநிலைப்பட முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்களை ஈஸியாக அழுது சிரிக்கிறவங்க அழுது சிரிச்சுறாங்க, அதாவது பிடிவாதம் பிடிக்கிறவங்க பிடிவாதம் பிடிக்கிறாங்க. ஸோ இப்படி தான் உங்களை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது உண்மை. கிட்டத்தட்ட 7.5 வருஷமாக மகர ராசிக்கு தான் 7.5 சொன்னீங்க. ஆனால் எங்களுக்கு ஏதோ 7.5 நடந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரானவரா? இல்லவே இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு, மகரத்துக்கு தன்னோட ராசிக்கே அப்படி கொடுத்தாருன்னா, உங்களுக்கும் ஒரு 7.5 வருஷமாக எல்லா உறவுகளுடைய உண்மைத்தன்மையை ப்ரூஃப் பண்ணார். அவர் கெட்டது பண்ணலை, உங்களுக்கு நல்லது தான் பண்ணார். ஸோ இப்படிப்பட்ட சனி பகவான் 9ஆம் இடத்துல போய் அமர்ந்த பிறகு கூட இன்னும் கடகராசிக்காரங்க பல பேர் படாத பாடு தான் பட்டுருக்கீங்க. ஸோ இந்த நிலையில் உங்களுடைய மனதை தெளிவாக்க, உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்காக உருவாக்க குரு பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளே வரார்.